கர்த்தருடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. சங்கீதம் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தமது வார்த்தையை அனுப்பி இந்த உலகத்தில் உள்ள நாங்கள் காண்கிற யாவற்றையும் சிருஷ்டித்து வானத்தையும் பூமியையும் மனுஷனுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தாவே தமது வார்த்தையினாலே நீ சிருஷ்டித்ததை போல இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், எங்கள் வாழ்க்கையில இல்லாதவைகளாயிருக்கிற, வெறுமையாயிருக்கிற, தீர்ந்து போயிருக்கிற, அணைந்து விடுமோ என்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் இந்த வேளையிலே நீர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், சிருஷ்டிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் மத்தியில் மகிமைப்படுவீராக. வார்த்தையை ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்க, இப்படி சத்தத்தை கேட்க பண்ணுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், தேவன் காரியங்களை நடப்பிக்கிறவர். நமக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா, தேவன் நமக்காய் காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் யோசித்து பாருங்க. நமது சிறு வயதிலிருந்து எத்தனை காரியங்களை நம்ம முயற்சித்திருப்போம், எத்தனை காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டிருப்போம், எத்தனை காரியங்கள் நமக்கு வேணும்னு சொல்லி மனிதரை தேடி போயிருப்போம், எத்தனை காரியங்கள் நம்ம சக்சஸா இருக்கிறோம், எத்தனை காரியங்களை நம்ம ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். சிலர் மற்றும் பாருங்களேன், சில மனுஷர்கள் இல்லைன்னு சொன்னாட்டா கூட பரவாயில்லை, தருகிறேன் உண்டு உனக்கு தான் என்று சொல்லி கடைசியில் என்ன செய்திருவாங்க, என்னால் முடியலைன்னு சொல்லி ஒரு பெரிய ஏக்கத்தோட கூடிய ஏமாற்றத்தை கொடுத்து விடுகிறார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் நாம் செய்து விடலாம் என்று அல்லது பெற்றுவிடலாம் என்று அநேக காரியங்கள்ல நம்ம ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம், நாம் தோற்று போயிருக்கிறோம், பெறாமல் போயிருக்கிறோம். ஆனால் நாம் எவைகளையெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் நாம் வைத்திருக்கிறோமோ அவைகளை கர்த்தர் ஒரு போதும் கீழே விழாமல், தோற்று போகாமல், தோல்வியை காணாமல் செம்மையாய் செய்து முடிக்கிற தேவன். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காரியங்களில் நடப்பிக்கிறதில் சிறந்தவர். இந்த வார்த்தையை கவனிங்க. God is so perfect in doing things. ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா யார் சிறப்பா செய்வா உலகத்திலேயே அப்படின்னு சொன்னா, தேவனை போல செம்மையாய் செய்கிறவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை. நமது வாழ்க்கை, படிப்பு, திருமணம், வீடு, எதிர்காலம், ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியம். நிறைய பேர் அந்த டயட் நியூட்ரிஷன்லாம் பார்த்து சரீரத்தை நல்ல ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை, ஸ்கீம் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்கிறதாக என்னுடைய நண்பர்கள் மத்தியில் கேள்விப்பட்டேன். என்னுடைய நண்பர் சர்க்கிளில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர் என்னைய இன்னும் வற்புறுத்துறாங்க, இந்த ஸ்கீமில் சேருங்க, 8000 ரூபாய் கொடுத்தா போதும், உங்களுக்கு நல்ல உணவுப் பொருட்கள் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படியும் கேள்விப்பட்டிருக்கிறேன், நியூட்ரிஷன் போய் இருக்கிற பலத்தையும் இழந்து, இருக்கிற ஆரோக்கியத்தையும் இழந்து வியாதிப்பட்டு இருக்கிறவங்களும் இந்த உலகத்தில் உண்டு. ஆகையால் ஆரோக்கியமானாலும் நமது வாழ்க்கையில செம்மையாய் நடத்துகிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரீரமானாலும் சரி, உலக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்ம கரத்தின் கிரிகளா இருந்தாலும் சரி, நம்முடைய பாதங்களின் ஒவ்வொரு ஸ்டெப் வாழ்க்கை பயணமா இருந்தாலும் சரி, காரியங்களை நடப்பிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் கரத்துல ஒப்புவி, உன்னுடைய வாழ்க்கை என் கரத்துல ஒப்புவி, உன் குடும்பத்தை என் கரத்துல ஒப்புவி,
உன்னுடைய சிந்தனைகளை கரத்துல ஒப்புவி. எத்தனை பேர் எத்தனை முறை ஸ்தோத்திரம் இந்த காலங்களில் நம்ம ஒரு சிந்தனை வருது, ஒரு ஆலோசனை வருதுன்னா முதல்ல ஆண்டவரிடத்துல கொண்டு போய் வைக்கிறோம், முதல்ல கர்த்தரிடத்துல போய் தெரிவிக்கிறோம். எத்தனை பேர் இந்த காரியத்துல நம்ம சரியா இருக்கிறோம்? நமது ஆலோசனைகள் எல்லாம் நிலைவரப்படணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நாம் கர்த்தருக்கு தெரிவிக்க வேண்டும். உங்கள் சிந்தனைகள், ஆலோசனைகள், விருப்பங்கள், எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல நீங்கள் ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் செம்மையாய் காரியங்களை நடப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. God does things perfectly. கொஞ்சம் கூட ஃப்ளா இருக்காது, கொஞ்சம் கூட மிஸ்டேக் இருக்காது. ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு திருமண விழாவில் நான் போனேன். என்னுடைய உதவியும் கேட்டிருந்தாங்க. நான் சில உதவிகள் அவங்களுக்கு செஞ்சுருந்தேன். ஆனால் அங்கே ஒரு குறை வந்த உடனே சொல்றாங்க, சரி ஏதாவது ஒரு குறை இருக்கணும்ல, இல்லைன்னா நல்லா இருக்காது இல்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணுகிற அளவிற்கு மனிதன் ஆயத்தமாயிட்டான். குறை இருந்தா சரி, பலவீனம் வந்தா சரி, நோய் வந்தா சரி, நஷ்டம் வந்தா சரி, லாபம் நஷ்டம் எல்லாம் இந்த உலகத்துல உண்டு. இது உலகத்தானுக்கு, தேவன் இல்லாதவனுக்கு தேவனுடைய கரத்துல எவன் ஒருவன் தன்னுடைய காரியங்களை ஒப்புவிக்கிறானோ அவனுக்கு ஜெயத்தை மட்டுமே நஸ்ரேனாகிய இயேசு சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரியங்களை நடப்பிக்கிறவர். பிரைஸ் பீ டு காட். ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் பயன்படுத்துகிற வேதாகம் புஸ்தகத்துல இந்த வசனத்தை இன்னும் தமிழாக்கம் பண்ணி அங்க எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செயலாற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, செயலாற்றுவார். ஹல்லேலூயா. அவரே செயலாற்றுவார். God will act. ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது God will act. ஸ்தோத்ரா. ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், எதிர்பாராத ஒரு சம்பவம். டாக்டர் சொல்றாங்க முடியாது, உறவினர்கள் சொல்றாங்க ஒண்ணும் முடியாது, உதவி செய்ய முடியாது. ஆனாலும் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, மனிதன் முடியாதுங்கிற சூழ்நிலையில God will act. கர்த்தர் காரியத்தை உன் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை எனக்கு பின்னாடி இங்க சொல்லுங்க. அவரே என் சார்பில் செயலாற்றுவார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நான் செய்திருவேன், நான் செய்ய போகிறேன், என்னால முடியும் என்று நாம் காரியத்தில் இறங்குகிறோம். முடியலாம், செய்யலாம். ஆனா நாம் செய்யறதற்கோ கர்த்தர் செய்கிறதற்கோ எவ்வளவோ பெரிய மேன்மை வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம். ஒரு மனுஷன், ஒரு விஞ்ஞானி, ஸ்தோத்திரம், அவன் உலகத்துல எல்லாத்தையும் படைத்து விட்டேன் என்று பெருமிதத்தோடு கடவுளை பார்க்க போனான். ஒரு கதை. கடவுளை பார்த்து சொன்னா, நீ உலகத்துல என்னெல்லாம் படைச்சிருக்கிறியோ அதையெல்லாம் நான் படைச்சிட்டேன், படைக்கவும் முடியும், அவ்வளவு ஞானம் எனக்கு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே கடவுள் கேட்டாரு, மனுஷனை படைச்சிருவியான்னு கேட்ட உடனே, ஒய் நாட், மனுஷனை படைச்சிடலாம். பாருங்க, இப்போ எல்லாம் ரோபோலாம் வந்துருச்சு. பாருங்க, மனித மாதிரியே எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர் வந்துருச்சு. அதனால மனிதன் சொன்னா, மனுஷனை படைக்க முடியாது. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, கடவுள் சொன்னாரு, மனுஷனை படைக்கிறது கரெக்டு தான், ஆனா நான் எப்படி படைத்தேனோ அப்படியே நீ படைக்கணும். கர்த்தர் எப்படி மனிதனை படைத்தார்? மண்ணிலிருந்து படைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகம் எவ்வளவு ஞானத்துல விஞ்ஞானத்துல வளர்ந்து போகட்டும் பாருங்க. மனுஷன் செய்கிற எல்லா காரியத்தையும் செய்யட்டும் பாருங்க. AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ உலகத்தை பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்க, அதுக்கு நிறைய மிஸ்டேக் இருக்கு, அது மிஸ்டேக் பண்ணும். ஏன்னா மனுஷனை எவ்வளவு திறமையில ஒரு மனுஷனை உண்டாக்கினாலும், ஏஐல வளர்ந்தாலும் மனிதன் செய்யற மாதிரி செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவன் உணர்வை வைத்திருக்கிறார், உணர்ச்சி இருக்கு. ஆனா மிஷினுக்கு என்ன கிடையாது? உணர்ச்சி கிடையாது. ஆகையால் ஜட்ஜ்மெண்ட்ல தப்பு.
எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் எந்த வார்த்தை பேசணும், எந்த வார்த்தை பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த காரியங்கள் கம்ப்யூட்டருக்கு சரியை சொல்லி கொடுக்கவே முடியாது. பாருங்க அந்த கதையில ஸ்தோத்திரம், கடவுள் சொல்றாரு மனிதனை பார்த்து, நீ மனுஷனை உண்டாக்குன்னு சொன்ன உடனே மனுஷனை உண்டாக்க போனா அம்மா போகிறதுக்கு முன்னாடி கடவுள் சொல்றாரு, ஆனா மண்ணிலிருந்து உண்டாக்கணும். உடனே சவால் விட்டான், ஏன் மண்ணிலிருந்து உண்டாக்க கூடாது, மண்ணிலிருந்து உண்டாக்குன பாருங்கன்னு சொல்லி ஓடி பூமியில போய் ஒரு பிடி மண்ணை எடுத்தான். மண் எடுத்த உடனே கடவுள் சொல்றாரு, அந்த மண்ணையும் நீ தான் உண்டாக்கணும், ஏன்னா அவைகள் என்னால் உண்டாக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க நிர்ணயம் பண்ணினார், ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் நீங்க ஒப்புவித்தார், ஒரு காரியத்தை தேவனிடத்தில் நீங்கள் சமர்ப்பித்தால், ஒரு காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவரே காரியங்களை செம்மையாய் செயலாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 150வது சங்கீதம், 150வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். 150வது சங்கீதம் 2வது வசனத்தை சத்தமாய் வாசிங்க. அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. வல்லமை உள்ள கிரியைகள், கர்த்தருடைய கிரியைகள் வல்லமை உள்ளது. சொல்லுங்க, கர்த்தருடைய கிரியைகள் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால், if God acts, if God will act, அது வல்லமை உள்ள கிரியைகளாய் இருக்கும், பலத்த கிரியைகளாய் இருக்கும், ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்கும். அநேகர் ஜாதி ஸ்தோத்திரம் சந்ததி சந்ததியாய் பேசப்படத்தக்கதாய் இருக்கும். உலகத்துல ஒரு வீட்டையோ அல்லது ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு வேலையோ ஒரு வருமானத்தையோ உண்டாக்குகிறது அது மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த கடமை, அவ்வளவுதான். தேவன் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட், அதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்தால் சந்ததி முதலாய் பேசப்படும். தாவீது குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை பேசினார். என்ன பேசினார்னு சொன்னா, உனக்கு ஒரு நிலையான வீட்டை, சொல்லுங்க, உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது என்ன சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உமக்கு ஒரு தேவாலயத்தை கட்டுவேன், நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் சொல்லி உலகத்திலேயே வெளியேறப்பட்ட பொன், கல், மரம், வெள்ளி போன்ற வெளியேறப்பட்ட காரியங்களை, வெளியேறப்பட்ட பொருட்களை தேசத்தின் பல தேசங்கள் எல்லாம் விசாரித்து கொண்டு வந்து வைத்து தாவீது தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினான். ஒரு தலைமுறை கூட நிக்கல பாருங்க, ஒரு தலைமுறை கூட இல்ல. பாபிலோனியர்கள் வந்து அதை தீக்கிரையாக்கினார்கள், கொள்ளையடிக்கப்பட்டு போய்விட்டது. மனுஷன் தேவனை பார்த்து, ஆண்டவரே நான் உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன், நான் உமக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவேன்னு சொன்னா ஒரு சந்ததி கூட இல்லை. ஆனால் கர்த்தர் திருப்பி என்ன சொன்னான் தாவீதுக்கு, நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன செயலாற்றல், அவர் சொன்ன காரியம், அவன் வாழ்க்கையில நடப்பித்த காரியங்கள் இன்றைக்கும் வரைக்கும் நிலையாய் நிற்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஒருடைய காரியத்தை செய்வாரானால், கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நடப்பிப்பாரானால் அது சந்ததி முதலாய், என்ன சொன்னார், உன்னுடைய சந்ததியில சிங்காசனத்தில் இருப்பதற்கு ஒரு குமாரன் இல்லாமல் போக மாட்டான், உனக்கு ஒரு நிலையான ஒரு சிங்காசனத்தை தருவேன் என்று சொன்னார். சாலமோனுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டா பிரிகிறது, வடக்கு கிழக்கு ரெண்டு ராஜ்யங்கள் பிரிகிறது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல்ங்கிற ஒரு ராஜ்யம் பிரிகிறது, யூதா ஒரு ராஜ்யம் பிரிகிறது. ரெகோபயாம் எரோபயாம் என்று ரெண்டு பேர் வர்றாங்க. ரெண்டு பேர் வந்த உடனே ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, ஸ்தோத்திரம், இந்தியா ஸ்தோத்திர இஸ்ரவேல் ராஜ்யத்தை வந்து நான் என்ன செய்ய போறேன், நான் பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை 12 துண்டாக கிழித்து 2 துண்டு தனியாக வைத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கு நான் என்ன சொன்னேனோ அந்த வார்த்தையின்படி அவனுக்கு ஒரு நிலையான ஒரு சிங்காசனம் இருக்கும்படிக்கு என்ன செய்ய, ஒரு 2 வஸ்திரத்தை துண்டை கொடுத்து யூதா பென்யமீன்கிற கோத்திரத்தை தாவீதுக்கு என்று நிலையாக வைத்தார். தேவன் பாருங்க,
தாவீதுக்கு என்ன செய்தாரோ அது நிலையாய் நின்றது. இன்றைக்கும் அவருடைய சிங்காசனத்தில் இருந்துதான் ராஜாதி ராஜாவாகிய இயேசு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தேவன் வானத்தில் ஒரு சிங்காசனத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமி முழுவதும் அவர் ஆட்சி செய்கிறார். என்ன சிங்காசனம் தெரியுமா? தேவன் தாவீதுக்கு வாக்குரைத்த, தேவன் தாவீதுக்கு செயலாற்றின, தேவன் தாவீதுக்கு செயல்படுத்தின சிங்காசனம் இன்றும் பூமியில நிலைப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் நிலைப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை நியாயம் விசாரிக்க வரும் பொழுது அவர் தேவன் எப்படி தாவீதுக்கு சொன்னாரோ அந்த சிங்காசனத்தின் மகிமையோடு தான் திரும்பி வரப்போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்கள், தேவன் உங்க வாழ்க்கையில செயலாற்றுகிற காரியங்கள், எவைகள் எல்லாம் உங்க காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, இவைகளெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிறீர்களோ, என்னால் அல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் செயலாற்றி உம்மாலே மாத்திரமே கூடும், நீர் ஒருவரே என்னுடைய தேவன் என்று எந்தெந்த காரியங்களை இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவைகளை யாவையும் சந்ததி முதலாய் பேசப்படத்தக்கதாக, சந்ததி முதலாய் நிலை நிற்கத்தக்கதாக தாவீதின் சிங்காசனத்தை நிலைப்படுத்தினதை போல கர்த்தர் உங்களுடைய காரியங்களையும் நிலைப்படுத்துவார். சத்தமா ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிரியைகள் வல்லமை உள்ள கிரியைகள், பவர்ஃபுல் ஆக்ட்ஸ், மைட்டி ஆக்ட்ஸ், சாதாரணமாய் இல்ல பலமாய் செய்வார். அதனால தான் சில நேரங்களில் தேவன் பலத்த கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் நடப்பிப்பதற்கு அவர் நேரத்தை எடுக்கிறார். பாருங்க, சில நேரங்களை எடுக்கிறார். தாமதம் நமக்கு வேதனையை தந்தாலும், தாமதம் நமக்கு வழியை கொடுத்தாலும் பாருங்க, God takes time. ஏன் கர்த்தர் நேரத்தை எடுத்து செயல்படுகிறார் என்றால் அவருடைய கிரியைகள் வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்க. மைட்டி வாக்ஸ், மனிதனால நடத்த முடியாதது, மனுஷனால நடக்க முடியாதது, மனிதனால் முடியாதவைகளை கர்த்தர் செய்கிறதுனாலே அவர் என்ன செய்கிறார்? நேரம் எடுத்து அவர் செய்கிறார். God acts mightily. அவர் வல்லமை உள்ளவராய் கிரியை செய்கிறார். You can trust his act on because he works on your behalf. அவரை நீங்கள் நம்புவீர்கள், ஆனால் அவர் உங்களுக்காக உங்கள் சார்பில் அவர் செயலாற்றுவார், உங்கள் சார்பில் அவர் காரியங்களை நடப்பிப்பார். ஸ்தோத்திரம். சில உதவி மனிதர்கள் கேட்கும் பொழுது நம்மளால முடியாது. ஸ்தோத்திரம். கார் ஓட்ட தெரியாதவங்களுக்கு டிரைவர் தேவைப்படுகிறது. சில மொழிகள் ஆங்கிலம் படிக்க தெரியாதவர்களுக்கு ஆங்கில உதவியாளர்கள் தேவைப்படுகிறது. சில காரியங்கள் நமக்கு தெரியாதவைகளை, ஒரு பேங்க்கு போகிறோம், ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறோம், ஒரு கல்வி நிலையத்துக்கு போகிறோம், ஸ்தோத்திரம், அல்லது அடுத்த கல்வி நம்ம என்ன படிக்கணும், என்ன தொடரணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வேணும்னா, ஸ்தோத்திரம், சட்ட ஆலோசனை வேணும்னா, மருத்துவ ஆலோசனை வேணும்னா, எந்த ஆலோசனை இருந்தாலும் நம்மளால முடியாது, எனக்கு தெரியல, யாராவது ஒருத்தரத்தில் போகணும், ஏன்னா அப்படி அவங்களோட அந்த ஃபீல்டில் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க, வல்லமுள்ளவர்களாக இருக்கிறாங்க என்று நாம் கடந்து போகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் பாருங்க, நமது வாழ்க்கையில எந்த தேவையும், எந்த கோணத்திலும், எந்த நேரத்திலும் நமக்கு செயலாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவரே நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அவர்கள் சார்பில் இன்று வல்லமையாய் செயலாற்றுகிறார், வல்லமையாய் கிரிகளை நடப்பிக்கிறார். உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, உங்களுடைய கண்கள் வியக்கத்தக்கதாக, உங்களுடைய உறவினர்கள் வியக்கத்தக்கதாக, உங்களுடைய குடும்பம் உங்களை மேன்மைப்படுத்தத்தக்கதாக, நீங்க வாழுகிற சமுதாயம் உங்களை மேன்மையை பார்க்கத்தக்கதாக ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டும், ஒரு செயலாற்றுதல் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். காரியங்களை உங்களுக்காய் உங்கள் பேரில் செயலாற்றுகிற கர்த்தரிடத்தில் ஒப்புவியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நம்முடைய ஸ்தோத்திரம் ஸ்பீக்கர், சட்டசபையில் இருக்கிற அந்த தலைவர் என்ன செய்கிறார்? முதல்ல அவர் ஒரு அருமையான வசனத்தை சொல்லுகிறார். என்ன வசனம் சொல்லுகிறார்? ஆராய்ந்து முடியாத, அல்லேலூயா, நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் கிடையாது, ஸ்தோத்திரம். ஆனால் தமிழ்நாட்டில் தேவன் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னா, சட்டசபை முதல் கூடுகையில் கர்த்தருடைய வசனம்
இந்த நாட்களிலே பேசப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை அவர் எப்படி செலக்ட் பண்ணாருன்னு என்னால் நான் பலமுறை நான் யோசித்திருக்கிறேன். பாருங்க, நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத, நீங்கள் யோசித்து முடியாத, உங்க புத்திக்கு எட்டாத, உங்களுடைய சூழ்நிலைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத, நீங்கள் உங்க பிள்ளைகளை குறித்ததான ஸ்தோத்திரம் காரியங்கள், வாழ்க்கை காரியங்கள் நீங்கள் கனவுல கூட அல்லது சும்மா கூட விளையாட்டாக கூட நினைத்திராத அளவிற்கு கர்த்தர் உங்கள் சார்பிலே செயலாற்றும் பொழுது அது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் சார்பில் செயலாற்றுகிற காரியங்கள் ஒரு மனுஷராலும் ஆராய்ந்து முடியதா இதுதான் இருக்கும். இந்த வசனத்தை நீங்கள் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது அவ்வளவு பாக்கியம். பாருங்க, தேவன் மீது காரியத்தை ஒப்பு கொடுக்கிறது அவ்வளவு ஆசீர்வாதம். பாருங்க, நிறைய நேரங்களில் நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் எப்படி நம்புறது? நம்ம தானே செய்யணும், நம்ம தானே குடும்பத்தை நடத்தணும், நம்ம தானே வேலையெல்லாம் செய்யணும், நம்ம தானே சம்பாதிக்கணும், நான் வேலை செய்தாதான் சாப்பிடணும். கர்த்தரை சார்ந்து வாழுகிறவன் நான் வேலை செய்தாதான் சாப்பிடுவேன்ங்கிற நம்பிக்கையில் வாழாமல் அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையில வாழுவா. பிரைஸ் காட். நிறைய பேர் சபைக்கு ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரை அறிந்தும் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேலைக்கு போனா தானே சம்பளம். ஏன்னா அவர்கள் நம்பிக்கை எங்க வைத்திருக்கிறார்கள்? மாத வருமானத்தில் வைத்திருக்கிறார்கள், அவங்களுடைய சுய பலத்தில் வைத்திருக்கிறார்கள். எப்பொழுது நீங்கள் கர்த்தர் மேல் உங்க பாரத்தை, கர்த்தர் மேல் உங்கள் தேவையை, கர்த்தர் மேல் உங்கள் திட்டத்தை, கர்த்தர் மேல் உங்கள் ஆலோசனை வைக்கிறீர்களோ, அவரே உங்களுக்காய் உங்கள் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு செய்கிற பலத்த கிரிகளை கண்டு நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள், ஆர்ப்பரிப்பீங்க, கொண்டாடுவீர்கள். தமிழர் தினம் அல்லது தமிழர் கொண்டாட்டம் விழான்னு சொல்லி பொங்கல் அப்படி வைத்திருக்கிறான். பொங்கல் அப்படிங்கிறது காரியம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், அறுவடை எல்லாம் முடிந்து விதைச்சி களை எடுத்து தண்ணீர் விட்டு தண்ணீர் பாய்ச்சி அறுவடை செய்து அதை களத்தில் இருந்து கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்த்து எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே ஒரு ஓய்வு, ஒரு செலிப்ரேஷன். நம்ம பட்ட பாடுகளுக்கு பிரயாசத்துக்கு பலன் வந்ததுக்கு ஒரு ஓய்வு, செலிப்ரேஷன். சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னால் செலிப்ரேஷன், செலிப்ரேஷன் அப்பான் தி விக்டரி ஆஃப் காட். தேவன் உங்களுக்கு தந்ததான ஜெயத்தின் மீது நீங்கள் கொண்டாடும்படிக்கு கர்த்தர் உங்கள் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஏன் கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியத்தை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால், God is mightier than you. கர்த்தர் உங்களை பார்க்கிலும் வல்லமை உள்ளவர். சொல்லணும், என்னை விட தேவன் வல்லமை உள்ளவர், என்னை விட தேவன் பெரியவர், என்னை விட கர்த்தர் உயர்ந்தவர். ஆமென் சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்களா நீங்க இருக்கிறீர்களா? படிப்புல கஷ்டமா இருக்குதா? படிப்புல என்னால முடியல, என்னால நினைச்ச மார்க் எடுக்க முடியல, நினைச்ச சப்ஜெக்ட் எடுக்க முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க உங்க வாயில என்ன அறிக்கை செய்யணும் தெரியுமா? என்னை விட கர்த்தர் பெரியவர், என்னை விட என் தேவன் பெரியவர், அவர் என் சார்பில் செயலாற்றுவார். Praise God. God will act on my behalf. அவர் என் சார்பில் அவர் செயலாற்றுவார். அவர் வல்லமை உள்ள தேவன். Praise God சொல்லுங்க. எகிப்தியர்கள் மருத்துவச்சிகள் போறதுக்கு முன்பதாகவே அவங்க என்ன செய்தாங்க? குழந்தைகளை பெற்றார்கள். எகிப்தியர்கள் மத்தியில் இருந்த இஸ்ரவேல் புத்திரர்கள், எகிப்தியர்கள் மத்தியில் வாழ்ந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தியர்களிலிருந்து வருகிறதான மருத்துவச்சிகள் போர் முன்பதாக குழந்தை பெற்றார்கள். வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பலத்தினால் அல்ல,
அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருந்த இஸ்ரவேலின் தேவன் அவர்கள் சுமந்து வருகிற பிரசவ வேதனையை பார்க்கிலும் பெரியவராய் அவர்கள் மத்தியிலே இருந்தார். அல்லேலூயா. பிரசவ வேதனை ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு தான் பிரசவ வேதனை இருக்குன்னா ஆண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு டாக்டர் கூட இப்படி சொன்னாங்க பாருங்க. ஒரு டாக்டர் ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறாங்க, பிரசவ வேதனை மாதிரி பல வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல ஆண்களும் கடந்து போறாங்க. குடும்ப பாரம், பிள்ளைகள் பாரம், எதிர்கால பாரம். சமீபத்தில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அந்த தகப்பனாருக்கு ஒரே ஒரு பொண்ணு பாருங்க. என்னிடத்துலலாம் மாப்பிள்ளை பாருங்க அப்படிலாம் சொல்லியிருந்தார். ஸ்தோத்திரம். நான் 2-3 காரியங்களை சொன்னேன். ஆனால் எப்படியோ அவர் ரொம்ப ஒரு 2 வருஷம் கிட்ட அவர் மாப்பிள்ளை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல துணையை பார்த்து திருமண வீட்டில் ஸ்தோத்திரம் சர்ச்சில் வச்சு நடக்குது. திருமணம் முடிந்த உடனே அவர் முகத்தில் அவ்வளோ பெரிய விடுதலை, அவ்வளோ பெரிய சமாதானம், அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய ஏக்கத்தின் நிறைவேற்றுகிற ஒரு நாளாக இருந்தது. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நான் யோசித்தேன், பெண்களுக்கு மட்டும்தான் கற்ப வேதனை கிடையாது. பெற்ற பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்கிறதே ஒரு தகப்பனுக்கு ஒரு கற்ப வேதனையை போன்றுதான். அவ்வளோ பெரிய காரியங்களை மனுஷரால் முடியாது, மனுஷரால் தாங்க முடியாத வேதனையில நீங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கடந்து போனாலும் உங்களுக்காய் உங்கள் சார்பிலே செயலாற்றுகிறவர் உங்களை விட வல்லமை உள்ளவர், உங்களை விட பெரியவர். God is mightier than you. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, God is wiser than you. தேவன் நம்மை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர், ஞானத்தை தருகிறவர். உங்களை ஒருவன் ஞானத்தில் குறைவில் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவன். அவர் ஞானத்தின் தேவன். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய மதீனம். பிரைஸ் காட். மனுஷனுடைய புத்தி, மனுஷனுடைய திறமை, மனுஷனுடைய சக்சஸ் தேவனுடைய பார்வையில் அது ஒண்ணுமே இல்லை, மண்ணு தூசி. அவர் ஞானத்தில் உயர்ந்தவர். ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவர் தான் சொல்றாரு, மனுஷனுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, என் சொத்தெல்லாம் நான் வீணடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். வசனம் இருக்குது, மனுஷனே இருக்கிற புத்தி மனுஷனுக்கு ஏற்ற புத்தி இல்லையே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை சொல்லி அவர் சொல்றார், மனுஷனுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, எப்படி பிழைக்கணும்னு தெரியல, நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா என் சொத்தெல்லாம் விரயம் பண்ணிட்டேன். ஞானம் இல்லாம உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தவறு செய்துட்டீங்களா? உங்க அறியாம நடந்துருச்சா? கொஞ்சம் யோசித்திருந்தா, கொஞ்சம் தாமதித்து கொஞ்சம் யோசித்திருந்தா என் வாழ்க்கையில என் பிள்ளைங்க, என் சந்ததி, என் குடும்பம், என் ஸ்தோத்திர சொத்து எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கோம் என்று நினைக்கிறீர்களா? உங்க காரியத்தை கர்த்தர் மேல வைங்க, அவருக்கு ஒப்புவீங்க. அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவார். அவர் உங்களை விட சர்வ வியாபி, அவர் உங்களை விட ஞானமுள்ள தேவன். உங்களுடைய மதீனத்திலும் கர்த்தர் தமது ஞானத்தில் உங்களை செம்மையாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை தேடி நம்ம ஆண்டவரை தேடல, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைக்காக நாம் கர்த்தரை ஆராதிக்கல, நம்பிக்கை இல்லாத தோல்வியின் தோல்விக்காக இந்த பூமியில நாம் தேவனை சேவிக்காமல் கர்த்தர் நம் சார்பில் செயலாற்ற இருக்கிறபடினாலே நாம் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராய் கடந்து செல்லுகிறோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 33. யாரோ ஒருவர் வாசிப்போம். 2 சாமுவேல் 22:33. கவனிங்க. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை, என் வாழ்க்கையை செவ்வைப்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. நமது வாழ்க்கையை யார் செவ்வை பண்ணுவா? நமது வாழ்க்கையை யார் செயலாற்றுவா? நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது, சொல்லவே முடியாது. பாருங்க, அவரே எனக்கு அரண், stronghold, அவரே எனக்கு fortress, அவரே எனக்கு பலன். அதனால நாளைக்கு எனக்கு என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது, ஆனா நான் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனால நாளைக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. மனுஷருடைய ஞானத்துல, என்னுடைய பலத்துல, என்னுடைய ஞானத்தின்படி நாளை என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால அவர் எனக்கு என்ன செய்வார், என் பாதையை செவையாக்குவார், சரியாக்குவார், செயலாற்றுவார். உங்க வாழ்க்கையின் பாதையை செயலாற்றுவார். நீ எப்படி வாழ்ந்து பாரு என்று சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஏன் சொல்றாங்க? உண்மைதான். சூழ்நிலையை பார்த்து சொல்றது உண்மைதான். உங்க கஷ்டத்தை பார்த்து சொல்றது உண்மைதான். உங்க வெறுமையை பார்த்து சொல்றது உண்மைதான். இது யதார்த்தம், இது உண்மைதான். இப்ப இருக்கிற நீங்க நிலைமையை பார்த்தா நீங்க எப்படி வாழ்வேன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சவால் தான். அநேகருக்கு நமது வாழ்க்கையை பார்த்தா வேடிக்கையா இருக்கிறது, பரியாசம் பண்ணுகிற நிலைமையில இருக்கிறது. துடைத்து போடுகிற அழுக்குமானேன் அப்படின்னு வசனம் சொல்லுகிற ஒரு பக்தன் சொல்லுகிறார். அருவருக்கத்தக்கதான என் வாழ்க்கையில தள்ளப்பட்டேன், என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போறேன் பார்க்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுகிற சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு அரண், அவர் உங்களுக்கு பலன், அவர் உங்களுக்கு பாதுகாப்பு, அவரே உங்க பாதையை செயலாற்றுவார், அவரே உங்க பாதையை செவ்வையாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, இந்த பூமியை அவர் தமது கையின் கிரியைகளினாலே சிருஷ்டித்தார். ஒரு மனுஷன் ஒரு பூமியை உண்டாக்க முடியுமா? 9 கோள்கள் அல்லது 10 கோள்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. 9 கோள் இருக்கட்டும், 9 கோள் எதுக்கு அப்படின்னு சொல்லி மனிதன் இன்னொரு ஒரு புதிய கோளை உண்டாக்கி அந்த 9 கோள்கள்ல இன்னொரு கோளை அவன் பொருத்த முடியுமா? மனிதன் ஒரு பூமியை உண்டாக்க முடியுமா? வானத்தை உண்டாக்க முடியுமா? லட்சக்கணக்கான கேலக்சிஸ், லட்சக்கணக்கான ஸ்தோத்திரம் வானங்கள் இருக்கிறது, வான ஸ்தோத்திர மண்டலங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கண்டுபிடித்ததே அதுதான். ஒரு மனுஷன் ஒரு கேலக்சியை உண்டாக்க முடியுமா? காற்றை உண்டாக்க முடியுமா? இருக்கிற காற்றெல்லாம் நம்ம அசுசப்படுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு மனிதன் சுத்தமான காற்றை உண்டாக்க முடியுமா? தண்ணீரை உண்டாக்க முடியுமா? சமுத்திரம் வற்றி போனால் அந்த சமுத்திரத்துக்கு தண்ணீரை நம் மனிதன் உண்டாக்கி தர முடியுமா? சமுத்திரத்தின் தண்ணீரில் இருக்கிற அந்த உப்பை மாற்றி பூமி சமுத்திரம் முழுவதும் நல்ல தண்ணீரை மாற்ற முடியுமா? மனிதனால் முடியாத காரியங்களை தேவன் தமது வார்த்தையினால் நடப்பித்த தேவன், உங்களால் முடியாதது உங்க காரியம் உங்க வாழ்க்கையில் உங்கள் சார்பில் கர்த்தர் செயலாற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. மனுஷரால் முடியாததை கர்த்தர் உங்கள் சார்பில் செய்து முடிப்பார். God will act on your behalf. கர்த்தர் உங்கள் சார்பில். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் உலகத்தை, மரணத்தை, சாத்தானை, அந்தகார கிரியைகளை. எப்படி ஜெயித்தாங்கன்னு சொன்னா சாட்சியின் வார்த்தை வசனங்கள். சாட்சின்னு என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த பலத்த கிரியைகள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த பலத்த கிரியைகளை நீங்கள் சாட்சியாக அறிவிக்கிறீர்களே, அதை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். உங்களை ஏளனமாய் பார்க்கிறவன் நீங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு அல்ல, அல்லது நான் நல்லவன், நான் பெரியவன், அப்படி இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை என்று அவங்க இடத்துல போய் விலைக்கு சொல்லுகிறதுனால நீங்க அவங்க ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்கள் சார்பில் வல்லமையான கிரிகளை நடப்பிக்கிறது மூலமாய், அதனால கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிற சாட்சி மூலமாய் உங்களை ஏளனமாய் நடத்துகிற எண்ணுகிற ஜனங்களுக்கு முன்பதாக அவர்களை நீங்க ஜெயிப்பீர்கள். உலகத்தை எப்படி ஜெயிக்கணும்? பாவத்தை எப்படி ஜெயிக்கணும்? பாவத்தை ஜெயிக்கிறதான தேவனுடைய வல்லமையினால பெற்ற பரிசுத்தத்தினால ஜெயிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நோயை நீங்க எப்படி ஜெயிக்கணும்?
கர்த்தரை நம்பினேன், என்னுடைய பலவீனத்தை அவரிடத்தில் ஒப்புவித்தேன், அவரே என் சார்பில் செயலாற்றி என் வியாதியை குணமாக்கினார் என்கிற சாட்சியின் வசனத்தினார் நீங்கள் வியாதியை நீங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் பொருளாதார நெருக்கடியை நீங்கள் எப்படி ஜெயிக்கணும்? நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், வெறுமையாய் இருந்தேன், என்னுடைய காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தேன், அவரே என் சார்பில் செயலாற்றி அவர் என்னை, என் களஞ்சியத்தை, என் வீட்டை, என் பிள்ளைகளை அவர் நிரப்பினார் என்கிற சாட்சியின் வசனத்தினார் கர்த்தர் இந்த வாரத்தில் வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிறதன் மூலமாய், அதன் மூலமாய் உங்கள் வாயிலே வருகிறதான தேவனுக்கு மகிமை வருகிற சாட்சியின் வசனத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. What will happen if God acts upon you? What will happen if God works on your behalf? உங்களுக்காக தேவன் கிரியைகள் நடப்பிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னா, கர்த்தர் உங்களுக்காய் செயலாற்றும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள், நீங்கள் சாட்சியாக வாழ்வீர்கள். Give ஒரு பிளான். உங்களுடைய திட்டங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க, அவர் உங்களுக்காய் உங்கள் சார்பில் நிறைவேற்றுவார். உங்கள் ஆசைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க, அவர் உங்களுக்காய் நிறைவேற்றுவார். உங்கள் எதிர்காலங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க, அவரே உங்கள் எதிர்காலங்களை அழகாக மாற்றி தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாத்ராம் புஸ்தகம் 7வது அதிகாரம், யாத்ராம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், யாத்ராகம் 7:4 வாசிங்க. யாத்ராம் 7:4. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, கிரேட் ஆக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தண்டனையின் கிரிகளினால, ஆக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பின் கிரிகளினாலே நான் உங்களுக்கு ஒரு நீதி செய்யணும், நான் உங்களுக்கு நியாயம் விசாரிக்கணும், நான் உங்களுக்கு ஒரு மேன்மை தரணும் அப்படின்னு சொன்னா அதில் என்னது கிரியைகள் பலத்த கிரிகளாக இருக்கும். உன் வாழ்க்கையில் பலத்த கிரிகளை செய்கிறதன் மூலமாக பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் நான் ஒரு பெரிய தண்டனையை வைத்திருக்கிறேன். அதுபோல கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு இந்த காலை வேளையில என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக பலத்த கிரிகளை நடப்பிக்கிறதன் மூலமாக உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, உங்களை மீளாமல் வைத்திருக்கிற, உங்களை அடிமை, ஸ்தோத்திரம், பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து விடுவிக்கும்படிக்கு அவர் பலத்த கிரிகளினாலே அவர் உங்களோடு கூட இருக்கிறதே அவர் காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 35வது வசனம் நான் வாசிக்கிறேன். உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உபாகமம் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அது முக்கியமான வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. சொல்லுங்க இந்த வார்த்தையை, காட்டப்பட்டது. சத்தமா சொல்லுங்க, காட்டப்பட்டது. பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை காண்பிக்கும்படியாக அவர் உங்க வாழ்க்கையில பலத்த கிரிகளை நடப்பிப்பா. அவர் உங்க சார்பிலே கிரிகளை நடப்பிக்கிறவர் என்று காண்பிப்பதற்காக, காட்டுவதற்காக, மற்றவர்களுக்கு புறஜாதிகளுக்கு காண்பிப்பதற்காக, எகிப்தியனுக்கு காண்பிப்பதற்காக, பார்வோனுக்கு காண்பிப்பதற்காக, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் புத்திரர்களை நான் ஒருவடமாக தனக்கு அடிமை என்று நினைத்துக் கொண்ட ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக கர்த்தர் நம் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா. உங்க சத்துருக்களுக்கு காண்பிக்கும்படிக்கு. ஒருவேளை நீங்க ஜோமனை கூட தவறி இருக்கலாம், சில நன்மைகளை கேட்கறது கூட நமக்கு தகுதி திராணி இருந்திருக்க கூடாது, இருந்திருக்காம போயிருக்கலாம். சில நன்மைகளை ஆண்டோட கேட்கறது கூட தைரியம் இருக்காது. அடிக்கடி நான் சொல்லுவேன், சில ஜெபம் செய்வதற்கு கூட நமக்கு தைரியம் வேணும். தைரியம் இல்லாததுனால ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு மேன்மை, ஏதோ ஒரு நன்மை, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்கள் செய்வாருங்கிறத கேட்பதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலையில ஜெபிக்க மறந்த காரியங்கள் இருந்த போதிலும் உங்க சத்துருக்களுக்கு காட்டும்படிக்கு, காண்பிக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறார்? நம் சார்பில் அவர் காரியங்களை நடப்பிக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்கள் சார்பில் உங்களுடைய சத்துருக்களுக்கு அவருடைய மகிமையை காண்பிக்கும்படிக்கு, சாட்சியை காண்பிக்கும்படிக்கு உங்கள் சார்பில் செயலாற்றுவார். நம்மளால் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கேட்ட வசனத்தின்படி நாம் அதை சுதந்திரிக்கும்படி, அதை எனக்குள்ளே கிரிகளை நடப்பிக்கும்படி, இந்த வாரத்திலேயே கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையானதை நடப்பிக்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா சகலத்தையும் உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு 2 நிமிடம் உண்மையாக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரும் உங்கள் சிந்தனை வேற எங்கேயும் திருப்பி போக வேண்டாம். நீங்கள் கேட்ட வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் தேவன் நடப்பித்து தரும்படிக்கு இப்பொழுதே 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 ரிமனகதரா கொஞ்சம் ஆவில நிறந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் முகத்தை நோக்கி பாருங்க. ஆமென். கர்த்தாவே இப்பொழுது இப்பொழுது என் சார்பிலே நீ செயலாற்றும்படிக்கு, என் சார்பிலே காரியங்கள் நடப்பிக்கும்படிக்கு, ஆண்டவரே எனக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணும்படிக்கு, என் சார்பில் எனக்கு பதிலாக நான் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து நான் செய்ய முடியாதவைகளை ஆண்டவரே மை துதிக்கிறோம் எகிப்தியருக்கு காட்டும்படிக்கு, பலத்த கிரிகளை என் வாழ்க்கையில நடப்பிக்கும்படிக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களால் முடியாதவைகளை இடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவா. ஓ உங்க பலவீனங்களை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. அவர் உங்களை குணமாக்குவா. உங்களுடைய வருமானத்தை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவா. ஊழியத்தை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவா. உங்க குடும்பத்தை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவா. ஹல்லேலூயா. வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு வைத்துதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் சார்பில் செயலாற்றுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். He will act. எங்களுடைய பரிசுத்த வசனத்தை நாங்கள் காலை வேளையில் நம்புகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை முறை சுய பலத்தில் நம்பி நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். எத்தனை பேர் எங்களுடைய பலத்தில் நம்பி ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்க முடியாமல் அவமானத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்கள் தேவன், நீர் ஆண்டவரே, நீர் எங்களுடைய அரண். அவரே உன்னுடைய பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொன்ன வசனத்தின்படி எங்கள் காரியங்களையும் எங்கள் பாதைகளையும் நீ செவைப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த கோணங்களில் ஆண்டவரே நாங்கள் இழந்து போய் தவிக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை நீ செவைப்படுத்தி ஜெயமாய் மாற்றி தந்து எங்களை உயர்த்தி வைக்கும்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஆண்டவரே, மெய்த்துதிக்கிற இந்த நாளிலே ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருத்துக்குள்ளும் தேவ கிருபை இருக்கட்டும், தேவ தயவு இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, மெய்த்துதிக்கிறோம். காரியத்தை ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை காரியங்களை வாய்க்க பண்ணுகிற பாக்கியமான ஜெயமுள்ள வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியாய் ஜெபிக்கிறோம். வருகிற வார நாட்கள் முழுவதும் கடந்து வர பாதைகள், செய்கிற கருத்தின் கிரியைகள், எடுக்கிற திட்டங்கள், ஆலோசனைகள் எல்லாவற்றின் மீதும் தேவ கிருபை அப்பா துதிக்கிறோம். அவர் சார்பில் நீர் இருந்து காரியத்தை செயலாற்றும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே லோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்களை ஆரோக்கியப்படுத்தி, ஆண்டவரே வருமானத்தில் பின்தங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் பெருக்கத்தை உண்டாக்கி தந்து, பிரயாணங்களை பாதுகாத்து தந்து, பிள்ளைகளின் சந்தோஷத்திலே ஆண்டவரே பிள்ளைகளின் மேன்மையை, பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி சந்ததியின் மேன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் இந்த நாட்களை கிருபை பாராட்டும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே எங்களோடு இந்த ஆராதனையில் ஆரம்பத்தில் முடியும் மருந்துகளை நடத்தினீரே, மேன்மைப்படுத்தினீரே. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பெரிதானங்களை காண கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. தாழ்த்துகிறோம் இயேசுங்கிற வல்லமையிலே நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.